Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Meenakshi College of Nursing, Mangadu. And Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram. BSc, MSc and Post Basic BSc. அந்த பொள்ளாச்சி சம்பவம்லாம் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி கர்நாடகாவில் நடந்திருக்கு அப்படின்றது. மனிதன் மனிதனாக இருக்கணும், ஆனால் அதுதான் இன்றைக்கி நடக்கிறதே இல்லை. நீங்கள் ஒரு நெறிமுறைக்குள்ளே ஒரு சட்டத்திட்டத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு எது தேவைப்படுதுன்னு கேட்டால் கடவுள்னு ஒரு நம்பிக்கை. ஒரு அடுத்த வேளை உணவு கூட வச்சிருக்காதவன் யாருன்னு கேட்டால் அவன்தான் துறவி, அவன்தான் சாமியார், அவன்தான் ஆன்மீகவாதி. ஆனால் இவங்க அது எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் வரவழைச்சு அவங்களுடைய காணிக்கையெல்லாம் வாங்கிக்கிது. அப்படின்னா அந்த காணிக்கைக்கு என்ன கணக்கு? முதல்ல பணத்தை சம்பாதிச்சிடுவோம், பணத்தை சேர்த்துருவோம், அதுக்கப்புறம் பணத்தை கொடுத்து எல்லாருடைய வாயை அடைச்சிடுவோம். இவ்வளோதான். ஆட்சியாளர்கள் வாயும் சேர்த்து அடைச்சிட்டாங்க. ஆட்சியாளர்களும் மனிதர்கள் தானே. நம்ம சாதாரணமாக ஒரு மாநிலம் அப்படின்னு சொன்னால் அந்த மாநிலத்தினுடைய பெயர்களில் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும், வண்டிகளினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன். ஆனால் இங்கே தர்மஸ்தலா அப்படின்ற அந்த டிஎஸ் அப்படின்ற மாதிரியே வண்டிகளுக்கெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குதுன்னா அப்போ இந்த அதிகாரத்தை யார் கொடுக்குறாங்க? இதில் என்ன ஒரு வெட்கக்கேடுனா, அரசியலில் இருக்கக்கூடியவங்களும் இப்படிப்பட்ட நபர்களினுடைய கால்களில் போய் எப்படி விழறாங்கன்னே எனக்கு தெரியல. இப்போ இந்த அளவுக்கு அநியாயம் நடந்தும் அதுக்கு வாயை திறக்காமல் இருக்கிறாங்கன்னா அப்போ யார் யாருக்கு எந்தெந்த அளவுக்கு பெட்டி போயிருக்குன்னு தெரிஞ்சாகணும். பெண்கள் நம்ப தகுந்தவர்கள் கிடையாது. அவங்க எப்போ வேணாலும் யார் கூட வேணாலும் போய்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பிம்பத்தை பெண்கள் மீது கட்டமைச்சிருக்கிற இந்த சமூகம் வெட்கப்பட வேண்டிய ஒரு சமூகம். இவ்வளவு அட்ராசிட்டி பண்ண முடியும், இவ்வளோ அட்டகாசம், இவ்வளவு அநியாயம், பெண்களை மனுஷியா கூட நடத்தாத ஒரு அநியாயத்தை பண்ண முடியும் இல்லை பிரபலமாகிறதுக்கு. ஒருவேளை அந்த பைத்தியக்காரத்தனத்தின் காரணமாக இந்த நபர் இந்த தூய்மை பணியாளர் இந்த மாதிரி இங்கெல்லாம் பணமாக புதைச்சி வச்சுருக்கேன் அவர் நீதிமன்றத்துக்குள்ளே கொண்டு வரும்பொழுது அவருடைய உடம்புல இருந்து எதுவுமே தெரியல. நான் பிரபலம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் என் முகத்தை காட்டுவேன்னா காட்ட மாட்டேனா? அப்போ இங்கே முகத்தை கூட காட்ட முடியாத அளவுக்கு நெருக்கடி இருக்குன்னா அதில் உண்மை இருப்பதற்கான சாத்தியங்கள் தான் அதிகம். ஈசாலையும் இது போன்ற நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அங்கே நடக்கலைன்னு நீங்கள் நம்புறீங்களா? இதில் வெளியில் தெரிஞ்சிருச்சு, ஈஷா மையத்தில் இன்னும் வெளியில் தெரியலையே. Juicy, spark the happiness, quench the thirst naturally. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். 800 ஆண்டுகள் பழமையான வழிபாட்டு தலம் சிவன் கோவில் தர்மசாலா கர்நாடகாவில். இந்தியா மட்டும் இல்லை, உலகம் அளவில் பேசக்கூடிய செய்தியாக மாறிடுச்சு. உலக செய்தி நிறுவன எல்லா சேனல்லையுமே இந்த விஷயம் போயிருச்சு. மிகப்பெரிய இஷ்யூவாக இந்த இஷ்யூ ஆயிடுச்சு. என்ன நடந்துச்சு, அதோட முழு பின்னணி என்ன மேடம்? ஒரே இடத்துல எல்லாம் வரும்பொழுது அப்போது அங்கே இருக்கக்கூடிய மனுஷனாக இருக்க மாட்டான். இதைத்தான் இன்றைக்கி நம்ம கற்றுக்குறோம். ஓரளவுக்கு நாகரிகம் அடைஞ்சு ஒரு கல்வி இருக்குது, ஓரளவு பணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் மனிதன் மனிதனாக இருக்கணும். ஆனால் அதுதான் இன்றைக்கி நடக்கிறதே இல்லை. நம்ம எங்கே ஒரு காட்டில் இருந்து ஒரு குகைக்குள்ளேருந்து ஒரு கற்காலத்திலேருந்து வந்தோமோ மறுபடியும் நம்மளை அங்கே கொண்டு போய் நிறுத்துகிற ஒரு வாழ்க்கையை தான் இது நமக்கு காட்டுது. நான் என்ன கேட்குறேன், ஒரு சமுதாயத்தில் ஆண்களும் பெண்களும் சம அளவில் இருக்கிறோம். ஆண்கள் 10 பேர் இருக்காங்கன்னா பெண்களும் 10 பேர் இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல எப்படி ஆண் பெண் அப்படின்ற ஒரு வேறுபாடு வருது அப்படின்றது எனக்கு தெரியல. அடுத்ததாக கோவில், ஆன்மீகம், பக்தி என்பது புனிதமாக ரொம்ப நாளாக நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு வாழ்க்கைக்குள்ள நல்ல நெறிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்மளை கண்காணிக்கிறவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம இந்த சமுதாயத்தில் நிலைநாட்டுறோம். ஆரம்பத்தில் இயற்கை வழிபாடுன்னு இருந்தது, அதுக்கப்புறமா அது கல் வழிபாடு, அதாவது ஒரு கடவுள் வழிபாடு அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரோம். ஏன் இதை கொண்டு வந்திருக்கிறோம்? தெருவில் போயிட்டே இருக்கிறோம், திடீர்னு ஒரு 100 ரூபாய் கீழே விழுந்து கிடக்கு, அதை பார்த்த உடனே நமக்கு எடுக்கணும்னு தோணுது. எடுத்துட்டு என்ன நினைக்கிறோம்? பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறோம். ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஏதாவது பண்ணிக்கலாம். அப்புறம் திடீர்னு ஒரு சிந்தனை வருது, இது யாரோடதுன்னு தெரியல, இதை கொண்டு போய் கோவில் உண்டியில் போட்டுடலாம். அப்போ எது நம்மளை கோவில் உண்டியில் போட வைக்குது அப்படின்னு சொன்னால் மேலே இருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அந்த பயம்.
அதுதான் வந்து கடவுள். அந்த கடவுள் வந்து நம்ம என்ன யாருக்கும் தெரியாமல் அந்த வேலையை பண்ணிட்டோம் அப்படின்னாலும் கடவுள் ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இஸ்லாத்தில் ரம்ஜானுக்கு ஒரு நோன்பு வைக்கிறாங்க. அந்த ரம்ஜான் நோன்புக்கு வந்து நேரடியான பலன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், ரம்ஜானுக்கு வந்து இந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி அந்த ஒரு குறிப்பிட்ட காலம், அதிலேருந்து சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, எச்சில் கூட முழுங்கக்கூடாது அப்படின்னு ஒரு கடினமான விரதம். நான் தான் கேட்டேன், சரி வேலைக்குன்னு வந்துடுறீங்க, நீங்கள் வெளியில் வந்து சாப்பிட்டுக்கலாமே, வீட்டில் சமைக்காட்டி கூட வெளியில் வந்து சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு கேட்டால், அப்போது அந்த நபர் சொல்கிறாரு, இதுக்கு வந்து வீட்டில் தெரியுதா தெரியலையா அப்படின்றது இல்லை, இதை வந்து நேரடியாக கடவுள் பார்த்துட்ருக்காரு, அதனால் நேரடியாக ரொம்ப அதீதமான ஒரு பலன் கிடைக்குது. அப்போது ஒவ்வொரு மனிதனையும் நீங்கள் வந்து ஒரு நெறிமுறைக்குள்ளே, ஒரு சட்டத்திட்டத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு எது தேவைப்படுதுன்னு கேட்டால், கடவுள்னு ஒரு நம்பிக்கை. அந்த கடவுள் நம்பிக்கை தான் மனிதனை வந்து மனிதனாக வைக்கும் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். ஆனால் தந்தை பெரியார் சொல்கிறாரு, கடவுள் நம்பிக்கையை விட ஒழுக்க சிந்தனை முக்கியமானது. கடவுளுக்குள்ளே தானே ஒழுக்க சிந்தனையை நம்ம வச்சுருக்கிறோம் அப்படின்னு கேட்டால் இல்லை. கடவுள் நம்பிக்கை இல்லாட்டி கூட பரவாயில்ல, ஆனால் ஒழுக்க சிந்தனை இல்லை அப்படின்னா சமுதாயம் கெட்டுடும். இன்றைக்கி அந்த இடத்துக்கு தான் இது வந்து நிற்குது. ஒரு தனி மனிதன் அவங்க குடும்பத்துக்குள்ளேயே இந்த கோவில் அப்படின்றது சுற்றி 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 வந்துக்கிட்டு இருக்கு. ஏன் வந்து இந்த சங்கி கூட்டம் கோவில் வந்து இந்து சமய அறநிலையத்துறை கீழே வரக்கூடாது, அது வந்து ஒரு தனி மனிதனுக்கு கொடுத்துடணும்னு ஏன் சொல்கிறாங்கன்னு இப்போ புரியுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு தனி குடும்பத்துக்கிட்டேயோ தனி மனிதன்கிட்டேயோ கொடுத்தாதான் இவ்வளவு அட்ராசிட்டி பண்ண முடியும், இவ்வளோ அட்டகாசம், இவ்வளவு அநியாயம், பெண்களை வந்து மனுஷியாக கூட நடத்தாத ஒரு அநியாயத்தை பண்ண முடியும் அப்படின்னால இவங்க கேட்குறாங்க போல இருக்கு அப்படின்றது தான் இப்போ எனக்கு புரியுது. அது எப்படி ஒரு குடும்பத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கோவில் என்பது அது எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் வரவழைச்சு அவங்களுடைய காணிக்கையெல்லாம் வாங்கிக்குது அப்படின்னா அந்த காணிக்கைக்கு என்ன கணக்கு? இப்போ ஒன்றும் வேணாம், இந்த மாதத்தில் திடீர்னு ஒரு 10,000 எனக்கு கூடுதலாக விழுதுன்னு வச்சுக்கோங்களேன் பேங்க்கில், உடனே எனக்கு வந்து வருஷத்தில் டேக்ஸ் வருது, இந்த அளவுக்கு நீங்கள் கட்டணும் அப்படின்னு வருது. இங்கே உலகத்திலேருந்து வந்து என்னுடைய நம்பிக்கையின் பெயரால் எனக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறின உடனே நான் வந்து லட்சம் லட்சமாக கொண்டு வந்து கொடுக்குறேன், இல்லை ஏதாவது ஒரு தங்க நகைகளை கொண்டு வந்து போடுறேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் வரியே கிடையாதா? வீட்டுக்கு வரி கட்டுறோம், தண்ணிக்கு வரி கட்டுறோம், நம்ம எடுத்துகிட்டு போகிற 2 வீலருக்கு ரோடு வரின்னு கட்டுறோம். அப்போ இவ்வளோ குவியிற ஒரு மனிதனுக்கு, ஒரு குடும்பத்துக்கு வரியே கிடையாதா? எவ்வளோ அநியாயம் பாருங்களேன். அப்போது ஒரு இடத்துல பணம் வந்து அதீதமாக குவியும் பொழுது என்ன செய்யறது? சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தால் சிந்தனை சாப்பாடு மேலே போகும். ரொம்ப அதிகமாக இருக்கும் போது எனக்கு என்ன பண்ணுறது, அது அளவுக்கு மீறி இருக்கிறப்போ யாரெல்லாம் நான் அடிமைப்படுத்த முடியும், யாரெல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு முடியும், நான் நினச்சா நடக்காது ஒன்றுமே கிடையாது அப்படின்ற இடத்துக்கு தள்ளுதே அப்படின்றது தான் நம்முடைய ஒரு அந்த பொருளாதாரம் இந்த அதிகார திமிருக்கா மாறுது. நிச்சயமாக ஒரே இடத்துல அந்த பொருளாதாரம் குவியும் பொழுது அது வந்துட்டு நான் தான், என்னை தாண்டி யாருமே கிடையாது. இதில் என்ன ஒரு வெட்கக்கேடுனா, அரசியலில் இருக்கக்கூடியவங்களும் இப்படிப்பட்ட நபர்களினுடைய கால்களில் போய் எப்படி விழறாங்கன்னே எனக்கு தெரியல. கடவுளினுடைய கால்களில் விழறது அப்படின்றது வேற, இந்த மாதிரி மனிதர்களினுடைய கால்களில் விழுந்து அவர்களை புனிதர்களாக மாற்றி அவர்கள் செய்யக்கூடிய எல்லாமே சரி 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 சரின்னு நம்ப வைக்கப்படுகின்றதே அப்படின்றது தான் என்னுடைய ரொம்ப பெரிய ஒரு வருத்தம். துப்புரவு தொழிலாளர் வந்து அப்ரூவராக மாறல அப்படின்னா இவ்வளோ தூரம் தகவல்கள் இன்னும் வரைக்குமே தெரிஞ்சிருக்காது. கிட்டத்தட்ட 2003 இன்னும் பல ஆண்டுகளுக்கு முன்பாக தான் இன்னும் நிறைய செய்திகள்லாம் வருது. ஒரு மூதாட்டி வந்து என்னுடைய பொண்ணு வந்து மருத்துவ படிப்புக்காக 2003ஆவது வருஷம் வந்து நான் சேர்த்துருந்த அன்னையிலேருந்து மர்மமாக இருக்குது அப்படிங்கிற, காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் கொடுக்குறாங்க. அப்போ இவ்வளோ வருஷமாக ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான விஷயங்கள் உள்ள நடந்திருக்கு. அவர் வந்து நான் அப்ரூவர் ஆகி நான் இங்கே இருக்கிற சடலத்தை எல்லாம் நான் கண்டுபிடிக்கிறேன். அவர் சொன்னது எந்த அளவுக்கு உண்மை? அந்த 400 சடலங்களா இல்லை அதற்கும் மேலே எதிர்பார்க்கலாமா இல்லை எப்படி? இப்போது இதில் வந்து ரொம்ப வாஸ்தவமான ஒரு கேள்வி. அவர் சொல்கிறத எந்த அளவுக்கு நம்ம நம்ப முடியும்? இப்போ சில பேர் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலங்களில் சில பேர் வந்து பிரபலமாகணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபோனை போட்டு இந்த பள்ளிக்கூடத்தில் குண்டு இருக்குங்க, இல்லை வேறு ஏதாவது ஒன்று வந்து சொல்லி வைக்கிறாங்க. அப்புறமா எல்லாம் விசாரித்து பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை. அந்த நபர் யாருன்னு கூப்பிட்டு வச்சு நல்லா குமிரி விசாரித்தா சொல்கிறாங்க, இல்லை நான் பிரபலமாகறதுக்காக இந்த மாதிரி பண்ணேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கணினிகள் வந்துட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் வரும். அது திறந்தால் அந்த சிஸ்டமே பாழாக போயிடும். அது ஒரு வைரஸ். ஏன்டா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்டால், இல்லை பிரபலமாகறதுக்கு.
இந்த பைத்தியக்காரத்தனமும் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. ஒருவேளை அந்த பைத்தியக்காரத்தனத்தின் காரணமாக இந்த நபர் இந்த தூய்மை பணியாளர் இந்த மாதிரி இங்கெல்லாம் பணமா புதைச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரா அப்படின்னு கேட்டா இருக்கலாம். ஆமா அப்படின்னு நினைச்சு நீங்க பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட நபர் அவர் நீதிமன்றத்துக்குள்ள கொண்டு வரும் பொழுது அவருடைய உடம்புல இருந்து எதுவுமே தெரியல. நான் பிரபலம் ஆகணும் அப்படின்னு சொன்னா என் முகத்தை காட்டுவேனா காட்ட மாட்டேனா? கண்டிப்பா காட்டுவோம். அதுக்காக தானே நான் அப்படி சொல்றேனே. அப்போ இங்க முகத்தை கூட காட்ட முடியாத அளவுக்கு நெருக்கடி இருக்குன்னா அதுல உண்மை இருப்பதற்கான சாத்தியங்கள் தான் அதிகம். ஆசிபா அப்படின்ற ஒரு சிறுமியினுடைய கொலையை பார்த்தோம். அந்த கொலை ரொம்ப கொடூரமாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்டது கோவில் கருவறையில. அந்த குழந்தைய சுத்தி முத்தி எல்லா இடத்துலயும் சல்லடை போட்டு தேடிட்டாங்க. அவங்க தேடாத ஒரே இடம் கோவில் கல்லறை தான். ஏன் தேடலை அப்படின்னு கேட்டா கோவிலுக்குள்ள இந்த மாதிரி நடக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை சாமானியன் கிட்ட இருக்கு. அந்த நம்பிக்கையை தான் இவங்க தவறாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் இன்னைக்கு இவர் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார். இதை இந்த அளவுக்கு இவர் ஆதாரத்தோட சொல்லலை அப்படின்னா யார் நம்புவாங்க? யார் நம்புறதுக்கு தயாரா இருப்பாங்க? ஒன்றும் வேணாம். இந்த மீட்டுக்காக குரல் கொடுக்கும் போதே அப்போ இவ்வளோ வருஷமா என்னங்க பண்ணீங்க? நடந்தப்போவே வெளியில சொல்லாம என்னை ஒருத்தர் பாலியல் ரீதியாக என்னை ஒரு மாதிரியா நடத்தினார் அப்படின்றத நடந்த அந்த நேரத்திலேயே சொல்லாம இப்போ சொல்றீங்களே அப்படின்னு கேட்கக்கூடிய சமூகம் இந்த சமூகம். அப்படி இருக்கும் பொழுது இவர் 10 வருஷம் கேப் விட்டுட்டு திடீர்னு என்னுடைய மனசாட்சி உழுக்குச்சு, அதனால நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் தகுந்த ஆதாரங்களோடு வந்திருக்கிறாரு. அப்போ அவர் பொய் சொல்லுவதற்கான வாய்ப்புகள் குறைவு இல்லாம இருக்கும். அதே மாதிரி அவர் அந்த எவிடன்ஸோட வந்திருக்கிறார். இல்லாட்டி இப்படிப்பட்ட நபர்களை தோல் உரிப்பது என்பது முடியாத விஷயம் இல்லை. அவர் புகார் கொடுத்ததுக்கு அப்புறமும் நமக்கு இன்னொரு விஷயம் தெளிவாகுது. அடுத்தடுத்து புகார்கள் வருது. வராமல் இருந்தால் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி அதை ஏற்றுக்கலாம். புகார்கள் அடுத்தடுத்து வருது. நம்மளும் போய் கொடுத்துடலாம், நம்மளும் போய் கொடுப்போம். அந்த 2 மூதாட்டி என்னமோ வந்திருக்காங்க, 2 தாய்மார்கள் வந்திருக்காங்க. அதுக்கப்புறமும் இன்னைக்கு கூட 2 பேர் புகார் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வழக்குகள் வருது இல்லை. அப்போ எவ்வளோ கொடுமையான விஷயங்கள் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட நம்ம பொள்ளாச்சி பாலியல் வழக்கு இருக்கு பாருங்க. அதில் கூட ஆரம்பத்தில் ஒரு நபர் தான் வெளியில் வந்திருக்கிறாங்க. தன்னுடைய தங்கைக்கு இந்த மாதிரி பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே அந்த அண்ணன் அதை வெளியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தராக வந்தாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறமா அந்த சாட்சிகள் எதுவும் பிறழ் சாட்சியாக மாறலை அப்படின்றது தமிழ்நாட்டினுடைய வரலாறு. அந்த பொள்ளாச்சி சம்பவம்லாம் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்னைக்கு கர்நாடகாவில் நடந்திருக்கு அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு வேதனை. இன்னைக்கு பெண்கள் படிச்சுட்டாங்க, பெண்கள் பல துறைகளில் வேலைக்கு போகிறாங்க, தொழில் முனைவோராக மாறி இருக்கிறாங்க, பல்வேறு இடங்களில் தன்னுடைய கால்களை பதிச்சிருக்கிறாங்க, வேர்களை பதிச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழல்லையும் இந்த மாதிரி நடக்குதுன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா ரொம்ப வருஷமாக பெண்கள் என்பவர்கள் ஆண்களுக்கு அடிமையானவர்கள். பெண்கள்லாம் படிக்க போகக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு எங்கள் பாட்டியே சொல்லும், நீ எல்லாம் படிக்கலையா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன் படிக்க போகல? நல்லா தானே இருக்கிற, ஏன் உனக்கு பிடிக்காதா? இல்லை நான் என்னமோ போகிறேன்னு தான் நினச்சேன், போகலான்னு தான் இருந்தேன், ஆனால் என்னை அனுப்பலை. ஏன் அனுப்பலை அப்படின்னு கேட்டால் ஒன்றே ஒன்று தான், பெண்களை படிக்க வச்சா காதலிச்சுட்டு காதல் கடிதம் எழுதி வச்சுட்டு அவனோட போயிடுவாங்க. அப்போ எவ்வளோ மோசமான ஒரு நம்பிக்கை இந்த மண்ணில் இருக்குது. இன்னும் கூட மனுஸ்மிருதி போன்ற நூல்கள் எதை சொல்லுகின்றனன்னு கேட்டால் பெண்கள் நம்ப தகுந்தவர்கள் கிடையாது. அவங்க எப்போ வேணாலும் யார் கூட வேணாலும் போய்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பிம்பத்தை பெண்கள் மீது கட்டமைச்சிருக்கிற இந்த சமூகம் வெட்கப்பட வேண்டிய ஒரு சமூகம். அப்போ இதைத்தான் அவர் தோல் உரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் அந்த தோல் உரிக்க வேண்டிய நபர் யாராக இருக்கிறார் அப்படின்னு கேட்டால் ஆன்மீகம், கடவுள் அப்படின்ற போர்வையை தான் மேலே போர்த்திக்கிட்டு இருக்கார். இல்லை, இப்போ அதுதான் இப்போ நிறைய பேருக்கு இந்த தர்மஸ்தலாங்கிறது ஒரு வழிபாட்டு தலம்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இதோட வரலாறு இன்னும் நிறைய பேருக்கு இன்னும் தெரிய வரல. என்ன பின்னணி, அது எப்படி ஒரு குடும்பத்தின் கீழ் கட்டுப்பட்டு இருக்குங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா ஆட்சிகள் மாறுது. கர்நாடகாவில் காங்கிரஸ், பாஜக மாறி மாறி ஆட்சிகள் வந்தாலும் ஆனால் அவங்களுடைய அந்த அதிகாரமும் ஆதிக்கமும் தொடர்ந்துட்டு தான் இருந்திருக்கு. அதாவது ஒருத்தர்கிட்ட இந்த அளவுக்கு சேர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது நியாயமான முறையில் சேர்ந்ததற்கு வாய்ப்பு இல்லை. வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்கள் சொல்லும்போது கூட ஒரே இடத்துல குவியக்கூடாது. உதாரணத்துக்கு இப்போ சென்னையில் கோடம்பாக்கத்தில் ஒரு இடத்துல விவசாயம் நடந்து அங்கே விற்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல விற்றுருங்க. அதை நீங்கள் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகாதீங்க. அங்கே இருக்கிறவங்க அங்கே ஒரு விவசாயம் செஞ்சு அதை விற்றுக்கிட்டோம். இந்த மாதிரி அந்தந்த இடங்களில் அந்த வியாபாரமோ அல்லது அதற்கான ஒரு ஸ்பேஸோ இருந்துருச்சுன்னா
ஊழல்கள் இருக்காது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, தர்மஸ்தலான்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி இந்தியாவை விட்டு ஒரு தனி தேசம் போல் இருக்குது. நம்ம சாதாரணமாக ஒரு மாநிலம் அப்படின்னு சொன்னால் அந்த மாநிலத்தினுடைய பெயர்களில் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும், வண்டிகளினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன். ஆனால் இங்கே தர்மஸ்தலா அப்படின்ற அந்த டிஎஸ் அப்படின்ற மாதிரியே வண்டிகளுக்கெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குதுன்னா அப்போ இந்த அதிகாரத்தை யார் கொடுக்குறாங்க? இந்த அதிகாரம் ஒரு நாளில் கிடைச்சிருக்குமா? வாய்ப்பில்லை. அப்போ ரொம்ப வருஷமாக இவங்க ஏமாத்துறோம் அப்படின்றதையே தெரியாமல் ஏமாற்றி இருக்கிறாங்க. நம்ம இந்த தர்மஸ்தலா அப்படின்ற இடத்த எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு பக்கத்தில் பாகுபலின்னு ஒரு சிலை இருக்குது. அவங்க வந்து சமண மதத்தை சார்ந்தவர்கள். சமண மதம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல சைவ மதத்துக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டால், கோவில் என்னமோ சைவ கோவில், வழிபாடு செய்யக்கூடிய அந்த சுவாமிகள்னு சொல்கிறோம் இல்லையா, பூசாரிங்க, இவங்க எல்லாரும் வந்து வைணவர்கள்னு சொல்கிறாங்க. இதை வந்து நிர்வகிக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு கேட்டால் சமணர்கள்னாங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு தொடர்பே இல்லை. நம்ம வந்து மத நல்லிணக்கம் வேணும்னு நினச்சி பேசுகிறோம். அதனால் சமணமும் சைவமும் வைணவமும் கலந்து ஒன்றா இருக்கா அப்படின்னு பார்த்தா இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா வரலாறு வேற மாதிரியா இருக்குது. சைவ சமயத்துக்கு போனவனை சமண சமயத்துக்கு இழுத்துருக்கிறாங்க, சமண சமயத்தில் இருக்கிறவனை வந்து கழுவேற்றி இருக்கிறாங்க. இதுதான் வந்து வரலாறாக இருக்குது. அப்போது இந்த இடத்துல எப்படி இது ஒன்றா இருக்குது? கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் லிங்காயிஷ்னு ஒரு இடம் இருக்குது. அதாவது வீர சைவர்கள் அப்படின்னு நம்ம புரியறதுக்காக சொல்கிறேன். அப்போ லிங்காயத்துன்னு சொல்கிறவங்க வேற வெளியில் பெண் கொடுக்கறது எடுக்கிறது இது எதுவுமே கிடையாது. அவங்கள தாண்டி மற்றவங்கள வந்து அவங்கள அரவணைச்சு போவாங்களா அப்படின்றதும் எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. அப்படி இருக்கும் பொழுது மஞ்சுநாத சுவாமி என்பவர் சிவன்னு சொன்னால் சைவம், வழிபாடு நடத்தக்கூடியவர்கள் வைணவர்கள்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த கோவிலை நிர்வகிக்கக்கூடியவங்க சமணர்கள்னு சொல்கிறாங்க. அப்போ இது எப்படி பொருத்தமாக இருந்திருக்கும்? ஒன்று சைவர்கள், வீர சைவர்கள் தன்னுடைய கொள்கையை வந்து விட்டு கொடுத்தாங்களா? விட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அங்கே பிரச்சனையே அப்படியான ஒரு சமய நிலைப்பாடுகளில் தான் இருக்குது. அப்போது இங்கே வேற ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அப்போது இங்கே வந்து பணத்தை குவிப்பதற்காக, சட்ட ஒழுங்கற்ற செயல்பாடுகளை நடத்துவதற்காக யாரோ சமரசம் செஞ்சுருக்கிறாங்க. அந்த சமரசம் செய்து கொண்டவர்களில் அந்த கோவிலை நிர்வகிக்கிறாங்க இல்லையா, அவங்க முதன்மையானவர்கள். முதல்ல பணத்தை சம்பாதிச்சிடும், பணத்தை வந்து சேர்த்துருவோம், அதுக்கப்புறம் பணத்தை கொடுத்து எல்லாருடைய வாயை அடைச்சிடுவோம். இவ்வளவுதான். ஆட்சியாளர்கள் வாயும் சேர்த்து அடைச்சிட்டாங்க. ஆட்சியாளர்களும் மனிதர்கள் தானே. அதனால எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு பணம் அப்படின்ற ஒரு இதை கொடுத்து அடைச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் தெய்வ பக்தி, தெய்வ நம்பிக்கை. இந்த இடத்துல வந்து நீங்க கும்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையே மாறி போயிடும். இந்த இடத்துல நீங்க இந்த பரிகாரத்தை பண்ணீங்கன்னா நீங்க என்னவாவோ ஆயிடுவீங்க. இங்க வந்து தினமும் அன்னதானம்லாம் நடக்குது. அன்னதானம் நடக்குது அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய தர்மம். இன்னைக்கு வந்து ஒரு உடம்புல உயிர் தங்கி இருக்கு அப்படின்னு சொன்னா உணவு எவ்வளவு முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு சேவையைத்தானே நாங்கள் செய்கிறோம். நாங்கள் என்ன வேற என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மூளை சலவை இருக்கு இல்லையா, அதை ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. கச்சிதமாக எங்கேயுமே யாருக்குமே சந்தேகம் வராத அளவுக்கு இதை வந்து செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு தான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய மனநிலை என்ன? அங்கே யாராலையும் இடம் வாங்க முடியலன்னு சொல்கிறாங்க. சரி போகட்டும், இடம் வாங்க முடியாட்டி என்னங்க பரவாயில்ல. அங்கே இடம் வச்சிருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டால், இந்த கோவிலை நிர்வகிக்கக்கூடியவங்களுக்கு யாருடைய நிலமாவது கண்ணை உறுத்துச்சுன்னா உடனடியாக அவங்க விலைக்கு கொடுத்தாகணும். கொடுக்க முடியாதுங்க, இது எங்கள் பாரம்பரியம், எங்கள் தாத்தன் பாட்டன் எல்லாம் வாழ்ந்த இடம் அப்படின்னு கேட்டால், அப்படியா உங்கள் வீட்டு பெண் இருக்குல்ல நான் பார்த்துக்கிறேன். இப்படியான ஒரு அநியாயத்தை தான் ஒட்டுமொத்தமாக ஒரு தனி சாம்ராஜ்யமே நடத்தி முடிச்சிருக்காங்க. நிச்சயமா ஒரு பெரிய சாம்ராஜ்யம், அந்த சாம்ராஜ்யத்தில் வேற யாருக்குமே இடம் இல்லை. நீங்க அப்படியே அதுதான் பெரிய ஒரு கேள்விக்குறியும் சந்தேகமும் இருக்கு. ஒரு தனி சாம்ராஜ்யத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க, அது பெரிய ஒரு அதிர்ச்சியா இல்லையா? அப்போ யாருடைய ஒத்துழைப்பெல்லாம் சப்போர்ட் அங்க இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. யார் வந்து இதை இப்படியான ஒரு சாம்ராஜ்யமாக அமைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய சப்போர்ட் இல்லாம இது செய்ய முடியுமா? அவங்க எல்லாருமே வந்து ஒத்திசைவாக இதை வந்து வழி நடத்துறதுனால தான் இந்த மாதிரி பேச முடியுது. நான் என்ன கேட்குறேன், தேசிய மகளிர் ஆணையம்னு இருக்கா? பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா குரல் கொடுக்குதா? இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கே, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? இது வரைக்கும் யாரும் வாயை திறக்கல. யாருமே ஏன் வாயை திறக்கல? வாயை திறக்கக்கூடாதான்னு சொல்லியிருக்காங்களா? அங்கே வந்து இவ்வளோ பாதிப்புக்கு உள்ளானவங்க இந்து பெண்கள் தானே. இந்து தெய்வத்தை தன்னுடைய நம்பிக்கைக்குரிய தெய்வமாக நம்பி
அந்த கோவிலுக்கு போனவங்க, இல்லை அந்த கோவில் நடத்தக்கூடிய கல்லூரிகளில் கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடியவங்க, அவங்க எல்லாருமே இப்போ இறந்து போனவங்க, புதைக்கப்பட்டவங்க எல்லாருமே இந்துக்கள் அப்படின்ற ஒரு செய்தி தான் நமக்கு வருது. அப்போ இந்து பெண்களுக்கு இந்த அளவுக்கு அநியாயம் நடக்குது அப்படின்னா இந்துக்களும் குரல் கொடுக்க மாட்டேன்றாங்க, மகளிர் ஆணையமும் குரல் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னா அப்போ பெண்கள் எங்க போறது? பெண்களுக்கு போக்கிடம் கிடையாதா? பெண்கள் இந்த தேசத்துல வாழ தகுதியற்றவர்களா? பெண்கள் இங்க வாழக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா? அப்படி ஒரு முறை வந்து இயற்கையிலேயே உண்டான்னு கேட்டா இல்லை. அப்போ இந்த அளவுக்கு அநியாயம் நடந்தும் அதுக்கு வாயை திறக்காம இருக்கிறாங்கன்னா அப்போ யார் யாருக்கு எந்தெந்த அளவுக்கு பெட்டி போயிருக்குன்னு தெரிஞ்சாகணும். குற்றவாளியே சொல்லிட்டாரு, முக்கியமான விஐபி இல்லை விவிஐபிக்கெல்லாம் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத அவரும் வாக்குமூலமாக கொடுத்துருக்காரு. ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் இந்த 400 சடலங்களை தாண்டி இன்னும் இருக்குமாங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஆனால் அந்த 400ங்கிறதே இன்னும் கன்ஃபார்ம் ஆகலைங்கிறதும் இன்னொரு பக்கம் பார்க்க முடியுது. இப்போ தர்மஸ்தலாவை காவல்துறை நெருங்கிருச்சா, என்ன பண்ண போகிறாங்க மேடம்? எப்படி இருக்கும் அடுத்த கட்டம்? அதாவது சிறப்பு புலனாய்வு பிரிவெல்லாம் போட்டாச்சு. ஆனாலும் இதனுடைய பாய்ச்சல் எப்படி இருக்கணும், எவ்வளோ வேகமாக வரணும்? ஏன்னா ஒரு நபர் நான் 100க்கும் மேற்பட்டதை புதைச்சிருக்கேன்னு சொல்கிறார். 1-2 நாளே நமக்கு பதைக்கும். இவ்வளவு ஒரு கொலைகள் நடந்து அதை நான் புதைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்நேரம் அந்த இடத்த தோண்டி இருக்கணும். அப்போ தோண்டுனா யார் தோண்டாமல் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோமோ அவங்க தான் தோண்டுனா தனக்கு பாதிப்பு அப்படின்றத ஒத்துக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? அப்போது இதை தோண்டுனா இதெல்லாம் கிடைச்சிரும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் கிடைச்சா இவங்கெல்லாம் மாட்டுவாங்க அப்படின்றதும் தெரிஞ்சு போச்சு. அதனால தான் இதை என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப மெத்தனமாக, ரொம்ப மெதுவாக. அதுக்குள்ளே ஏதாவது சாட்சியங்கள் அழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா சடலங்கள் அதிகங்கிறப்ப நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குது தானே. சாட்சியங்களை அழிக்கிறதுக்காக தான் இவ்வளோ கேப்பெல்லாம் கொடுக்கறதே. இல்லாட்டி இந்நேரம் எவ்வளோ அவசரமாக துரிதமாக நம்ம நடவடிக்கை எடுத்திருக்கணும். இப்போது அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே ஒரு பெண்ணுக்கு, மாணவிக்கு பாலியல் அத்துமீறல் நடந்த உடனே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அது எவ்வளோ துரிதமாக நடந்து அந்த வழக்கு முடிஞ்சு தண்டனையும் கொடுத்தாச்சு. ஆனால் இது இவ்வளோ நாள் கழிச்சும் இன்னும் எந்த அளவுல இருக்கு அப்படின்னு கேட்டா கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கு. பாஜகவுடைய முக்கிய தலைகள்லாம் ட்விட்டர்ல போட வேண்டிய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சு, கருத்துக்கள் போட்டாங்க. ஆனா இது சம்பந்தமா எந்த ஒரு பாஜகவும் போடல, காங்கிரஸை சேர்ந்த முக்கிய பிரமுகரும் போடலங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அப்போ அவங்க எல்லாரும் இவரை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா? ஒரு சாமானியனாக எனக்கு அந்த கேள்வி வருதுங்க. நான் அந்த பக்கம் போகல, எனக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனால் ஒரு அநியாயம் நடக்கும்போது இவங்க எல்லாம் ட்விட்டர் அப்படின்ற பகுதியில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யும் பொழுது இதுக்கான நியாயம் வரல அப்படின்னா ஒருவேளை அவங்க எல்லாருமே இதற்கு உடன் போகிறாங்களா? இல்லை அந்த நபர் மீது இவங்களுக்கு அளவு கடந்த அந்த ஒரு புனிதத்தன்மை இருக்கா என்னன்றது எனக்கு ஒரு சாமானியனாக எனக்கு ஒரு கேள்வி. ஆனால் 2003ங்கிறது இப்போ சமீபத்தில் சொன்ன அந்த 60 வயது நிரம்பிய அந்த பெண் சொன்னது. ஆனால் இதுக்கும் இன்னும் முன்னாடிலாம் இருக்குங்கிறாங்க. அப்போ காங்கிரஸ் கடந்த பல ஆண்டுகளாக செஞ்சிருக்கு. இப்போ காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் மேலும் ஒரு தவறு இருக்குது தானே. அதாவது இதை காங்கிரஸ் ஆட்சியா, பாஜக ஆட்சியா, அல்லது வேற ஜனதா தளமா, இப்படியெல்லாம் பார்க்கறத விட ஒரு கடவுள் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்குள்ளே எல்லாமே மூடி மறைஞ்சு போயிடுது. நம்ம ஈஷா மையம் அங்கே எந்த இடத்துல நான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு காடு, யானைகளினுடைய காடு. யானைகளுடைய காட்டை ஒட்டுமொத்தமாக அழித்து அல்லது மற்ற விலங்குகள் இருக்கக்கூடிய காட்டை ஒட்டுமொத்தமாக அழித்து அந்த இடத்துல ஒரு மடத்தை கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதை எப்படி பார்க்கறது? அந்த மடத்தை கட்டுறதுக்கு நீங்களும் என்னாலையும் முடியுமா? உங்களாலையும் என்னாலையும் இப்போ இந்த மாதிரி ஒரு காட்டு பகுதியில் முடியுமா? அப்போது அதற்கு யாரெல்லாம் துணை போயிருக்காங்க? அவர் ஒரு சிவராத்திரி விழா நடத்துறாரு அப்படின்னு சொன்னா இந்தியாவினுடைய பிரதமர் வராரு, ஜனாதிபதி போறாரு. எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ இவர் செய்யக்கூடிய இந்த வேலைக்கு நம்ம கடவுளையே இயற்கையா வழிபடுறோங்க. ஏழிசையா இசை பயனாய்னு சொல்றோம். இந்த காணும் மரங்களிலெல்லாம் நந்தலாலா அப்படின்னு பாரதியார் பாடுறாரு. அதனால இயற்கை வேற கிடையாது, இறைவன் வேற கிடையாது. நீங்க இயற்கையை அழிச்சிட்டு இறைவனுக்கான ஒரு மடம், அதை அந்த பக்தர்களுக்கான ஒரு மடம் கட்டுறேன் அப்படின்றது ஒரு கேலி கூத்தா இல்லையா? கேட்குறவன் வாயிலியா சிரிப்பான், வேற எதுலையாவது தான் சிரிப்பான். ஈசாலையும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண்மணி தப்பிச்சு கடைசியில் பொணமா அந்த கிணத்துல எடுத்தாங்க. அந்த வழக்கு என்ன ஆச்சுன்னு கூட இன்ன வரைக்குமா தெரியல. தமிழக அரசும் அதை எதுவும் துரிதப்படுத்தின மாதிரி தெரியல. இருந்தாலும் இப்போ ஈசாலையும் இது போன்று நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அங்கே நடக்கலைன்னு நீங்கள் நம்புறீங்களா? அங்கே இன்னும் தோண்ட நிறைய வந்துகிட்டு இருக்கு. அதனால தான் அவங்க ஸ்டே வாங்கி வைக்கிறாங்க,
தள்ளி வைக்கிறாங்க, இவங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இந்த இடத்துல வந்து காவல்துறையினுடைய கால் படலாமா அப்படின்லாம் கேட்குறாங்க. இப்போ இங்கே என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இங்கே என்ன ஒரு சிக்கல்னா, இப்போது ஒரு அரசியல் தலைவர்களும் அல்லது இந்த நாட்டினுடைய முக்கிய பிரமுகர்களும் அங்கே போகும்பொழுது ஒரு சாமானியனுக்கு என்ன தோணும்? வெள்ளையாக இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டான்டா அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? இவங்களே வந்துட்டாங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய இடமா இருக்கும், அவர் எவ்வளோ பெரிய மகானாக இருப்பார், அவர் பாதம் படணுமே அவருடைய. அதனால்தான் அந்த பாதத்தை ஆயிரக்கணக்கில் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலேயும் ஆன்லைன்லேயே வந்து வியாபாரம் அவ்வளோ கொடி கட்டி பறந்தது அப்படின்னு பார்க்குறோம். இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனே எனக்கு தெரியல. கடவுளுக்கு நீங்கள் தொண்டு செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை மக்கள் தானே வந்து புரிஞ்சுக்கணும். ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து ஒரு வியாபார உத்தியை கொண்டு வெளியில் கொண்டு வர்றது அப்படின்றது எவ்வளோ பெரிய அசிங்கம். இந்த நாட்டிலலாம் எப்படிப்பட்ட மகான்கள் இருந்தாங்க. பட்டினத்தார்னு ஒருத்தர், அவர் வந்து அரசனுக்கே இது கடன் கொடுப்பாராம். நீங்கள் தர்மஸ்தலாவில் ஒரு கடன் கொடுக்குறாங்க, மைக்ரோ கடன் அப்படின்னு சொல்லி, அந்த கடனை கொடுத்துட்டு அந்த கடனை வசூலிக்க முடியல அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நாசம். அதை அந்த பெண்களை விருந்தாளியாக்கியிருக்காங்க மற்ற விவிஐபிக்களுக்கு. எவ்வளோ அசிங்கம் பாருங்களேன். ஆனால் பட்டினத்தார் வந்து அரசனுக்கே கடன் கொடுக்குற நிலைமையில இருந்திருக்கார். அவ்வளோ வசதி அவர். திடீர்னு ஒரு நாள் வந்து அவர் துறவியாக மாறிடுறார். அப்படி துறவியாக போன உடனே வெறும்னே கோவணம் தான், வேற ஒன்றுமே கிடையாது. அந்த கோவணத்தை கட்டிட்டு வெளியில் வரார். அவருக்கு ஒரு சீடர் வந்து சேர்றார். அந்த சீடர் வந்து கையில் ஒரே ஒரு திருவோடு வச்சுருந்தாராம். ஏன் திருவோடுனா, பட்டினத்தார் இருந்த இடத்துல இருக்க போகிறாரு, நம்மளாவது ஏதாவது உணவு வாங்கிட்டு வந்து பட்டினத்தாருக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இவர் ஒரு திருவோடு வச்சுருக்கார். அப்போது ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு சந்தேகம் கேட்குறாரு. பட்டினத்தார் சொல்கிறார், எனக்கு தெரியாது, எனக்கு முன்னாடி ஒரு சம்சாரி உட்காந்துருக்கிறான், அவனை வேணா போய் கேளு. அவரும் துறவி, ஆனால் அவரை பார்த்து இவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு சம்சாரின்றார். அவர் பயந்துட்டார். என்னடா நானே துறவு கோலத்தில் இருக்கிறேன், என்ன போய் சம்சாரின்னு சொல்கிறாரே, என்ன காரணம்னு கேட்டால், நீ தான் கையில் திருவோடு வச்சிருக்கிறியே, பெரிய விஷயம், ஆனால் நீ சம்சாரி அப்படின்னு சொன்னோடனே அன்னைக்கு உடைச்சி போட்டது தான் அந்த திருவோடு. கையில் ஒரு அடுத்த வேளை உணவு கூட வச்சிருக்காதவன் யாருன்னு கேட்டால் அவன்தான் துறவி, அவன்தான் சாமியார், அவன்தான் ஆன்மீகவாதி. ஆனால் இவங்க வேலைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வேலைக்கு ஒரு விதமான ஆட்டம், அடுத்தது இவங்களை பார்க்கறதுக்காக இவ்வளோ பெரிய நபர்கள், அவங்க வந்தாங்கன்னா அப்படியே நிற்கணும். இப்படி இருக்கிறத போயிட்டு எப்படி ஆன்மீகம்னு ஒத்துக்க முடியும்? அதனால் இது எதுவுமே வந்து ஆன்மீகமே கிடையாது. இவங்க முழுக்க முழுக்க எல்லாரையுமே ஏமாத்துறாங்க. அந்த ஏமாத்து வேலைக்கு யாரெல்லாம் தேவைப்படுறாங்கன்னா இந்த நாட்டினுடைய தலைவர்கள். அவங்க வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படும், மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்பட்டுடும். அதனால் தெரியாமல் போய் பலிகடாவாக விழுந்து கடைசியில் அங்கேருந்து வர முடியாமல், அப்படி வரணும்னு நினச்சாலும் அவர்களை வந்து முடித்து விடக்கூடிய வேலையைத்தான் இவங்க செய்கிறாங்க. அதனால் அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. இதில் வெளியில் தெரிஞ்சிருச்சு, ஈஷா மையத்தில் இன்னும் வெளியில் தெரியலையே அப்படின்றது தான் நமக்கு ஒரு சந்தேகமாக. பட் ஆனால் இதை வச்சு இப்போ ஈஷாவில் ஏதாவது முயற்சிகள் நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா. ஏன்னா அங்கே வரக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா நல்ல இதுக்கு ஒரு கட்டுப்பாடு தமிழக அரசு பண்ணலாம்ல. அதுலேயும் தமிழக அரசுக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனை? இப்போ தமிழக அரசு சாதாரணமாகவே இந்துக்களுக்கு எதிரான ஒரு அரசு. அதனால் இந்து கோவில்கள்ல எல்லாம் வந்துட்டு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கு. கோவில்லேருந்து இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து வரக்கூடிய வருமானத்தை எடுத்து கல்லூரிகள்லாம் கட்டுறாங்க அப்படின்னு எதிர்கட்சி தலைவரே வந்து கூசாமல் சொல்லிட்டு இருக்கார். உண்மையிலேயே அதுக்கு வந்து ஏற்கனவே பாலிசி போட்டுட்டாங்க. சமய அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய பணம் அதிகமாக இருக்கிற பட்சத்தில், கோவில் திருப்பணிகள் முடித்த பட்சத்தில் அதை வந்து கல்லூரிகளுக்கு இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகளுக்கு வந்து பயன்படுத்தலாம்னு. இந்த எந்த இதை பற்றியும் யோசிக்காமல் ஒரு பிம்பத்தை வேணும்ட்டே வந்து கட்டமைக்கிறாங்க. என்னன்னா எதிரான ஒரு அரசு. இப்போ இந்த சூழலில் இந்த ஈஷா மையத்தில் நடவடிக்கை எடுக்கும் பொழுது அது வந்து மக்களே இவர் மீது வந்து அதாவது அரசின் மீது எதிர்நிலையில் திரும்புவதாக மாறுகின்றது. அப்போ என்ன நடக்குதுன்னா, போய் ஸ்டே வாங்கிறது, இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகளை தான் பார்க்குறோம். ஆனால் அதை தாண்டி அரசாங்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இதுவே கர்நாடகாவில் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் நமக்கு முன்னாடி பூதாகரமாக இருக்குது. அதனால் இவங்க ஆட்சியா அவங்க ஆட்சியா அப்படின்றத விட இந்த தனி மனிதனை வழிபாடு செய்யக்கூடிய நிலைமை என்னைக்கு ஒழியுதோ அன்னைக்கு தான் இதுல இருந்தெல்லாம் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விடிவு கிடைக்கும். இங்கே தமிழ்நாட்டிலேயே நம்ம எடுத்துக்கலாம். நித்யானந்தா இருக்காரு, மேல்மருவத்தூர் ஈசா யோகா மையம், இந்த மாதிரி பல ஆன்மீகவாதிகள் இருக்காங்க.
குறிப்பாக பாலியல் குற்றச்சாட்டுகள், பாலியல் மரணங்கள் அப்படின்னாலே இந்த ஆன்மீகம் சம்பந்தமான இடங்கள்ல அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு சாட்சியாக தர்மசாலாவே ஒரு சாட்சியாக இருக்குது. இதை எப்படி மேடம் பார்க்குறது நம்ம? இது வந்து ரொம்ப வசதியான ஒரு வேடம். நான் வந்துட்டு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஒரு டிஷர்ட் போட்டு பண்ணேன்னா இவ யார் தெரியுமா, வெளியிலலாம் இப்படியெல்லாம் சுற்றிட்டு வரா. இதுவே நான் வந்து கோவிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் என்னை பார்க்கக்கூடிய பார்வையே வேறு. பெண்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு அவங்க போயிட்டு வரக்கூடிய ஒரு இடமாக எது இருக்குன்னா கோவில்கள் தான் இருக்குது. கோவில்களுக்கு அவங்க தாராளமாக எப்போ வேணாலும் போகலாம், அங்கே வந்து என்ன திருவிழாக்களை வேணாலும் தரிசிச்சுட்டு வரலாம் அப்படின்றது இருக்குது. அதனால் கோவில் என்பது ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்தில் என்னவாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுதான் பண்பாட்டு தலம். அங்கே தான் வந்து சேவைகள் இருக்கும், அங்கே தான் வந்து ஒரு நல்ல கருத்துக்கள் விதைக்கப்படும், அங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து ஆன்மீகத்துக்கான ஒரு வாசலே வந்து திறக்குது அப்படின்னு கோவில்களை வந்து நம்ம புனிதப்படுத்தி வச்சுருக்கிறோம். இன்னும் கூட அந்த காலத்தில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா கோவில்கள் என்பது கருவூலங்களாக இருந்தன. திருவனந்தபுரத்தில் இன்னும் கூட அந்த பொக்கிஷ அறையெல்லாம் இருக்கு இல்லையா, அப்படி கருவூலங்களாக அந்த கோவில்கள் தான் இருக்கின்றன. இது வந்து காலம் காலமாக மனிதனுடைய ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை தான் இவங்க வசதியாக பயன்படுத்துகிறாங்க. இந்த நம்பிக்கையின் மேலே தான் இன்னைக்கு வந்து நம்ம கல்லெறிய வேண்டியதாக இருக்குது. கோவில்கள் தேவைதான், ஆனால் கோவில்களை வச்சு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தேவையா? கடவுள் நம்பிக்கை தேவைதான், ஆனால் கடவுளை வச்சு ஒருத்தன் வியாபாரம் செய்கிறவனை கடவுளாக பார்ப்பது தேவையா? ஒருத்தர் கவிதையை எழுதுறாரு, சாமியார்களுக்கு தான் இந்த ஊரில் வந்து மாமியார்கள் அதிகம்னு. அசிங்கமாக இருக்கு இல்லையா, கேவலமாக இருக்கு இல்லையா? சாமியார்னா என்ன, எல்லாத்தையும் முற்றும் எனக்கு அடுத்த வேலைக்கு கூட வேணாங்க, என்னால் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியலங்க, நான் வந்து சாமியாராக போகிறேன் அப்படின்னு வரக்கூடியவங்களுக்கு மாமியார் அதிகம் அப்படின்னா அப்போ இந்த சமுதாயம் எங்கே போயிட்டுருக்கு? நம்ம ஒரு பக்கத்தில் கல்வியில் வந்து இந்த அளவுக்கு போகணும்னு பார்க்குறோம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டில் நம்ம 7வது இடத்துல இருக்கிறோம், பொருளாதாரத்தில் வந்து நம்ம ட்ரில்லியனை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இந்த சூழல்லையும் இன்னும் வந்து நம்மளை பின்னுக்கு இழுப்பதாக ஒருத்தரை வந்து ஒரு பெரிய பிம்பமாக கட்டமைச்சு அவருடைய காலில் போய் விழுவேன் அப்படின்றது அறிவுக்கே பொருந்தாதது. உண்மையிலேயே அவர் சேவை செய்தார் அப்படின்னு சொன்னால் அந்த சேவையை நீங்கள் பாராட்டுங்க, அந்த சேவையை நீங்கள் மெச்சுங்க, அவரை தெய்வ நிலைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. இந்த சாமியார்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் நமக்கு எந்த பாடத்தை போதிக்கிறதுன்னு சொன்னால் அவருடைய சேவைகளை நீங்கள் பாராட்டுங்க, அந்த தனி நபரை பாராட்டி விடாதீர்கள். இதைத்தான் நமக்கு சொல்லுது. இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தம்பி, நன்றி.